அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு என்ன வீடியோ உங்க கூட ஷேர் பண்ண போறேன்னு சொல்லி ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் வீக் சண்டே வந்து ஆடி கிருத்திகையில ஸோ வீட்டில் மண்ணநீரவா தீப தூப ஆராதனையெல்லாம் காமிச்சிட்டு குட்டீஸ்க்கும் திருநூறுலாம் வச்சு விட்டுட்டு அப்படியே நாங்கள் எல்லாருமே பாய் சொல்லிட்டு வணக்கம் பாய் கரெக்டாக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோமே திவேஷ் வந்துட்டான். நல்லா பக்தியோட வந்திருந்தான். தனி முருகனுக்கு ஆடிப்புறத்துக்காக மாலை போட்டிருக்காங்க. அவங்க எல்லாருமே கார் பார்க்கிங்க்கு கிளம்பிட்டாங்க. நான் அப்படியே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு விளக்கெல்லாம் குளிர வச்சுட்டு அப்படியே காரம் வந்துருச்சு. நானும் கிளம்பிட்டேன். தென் இந்த ட்ரிப் யார் யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரியக்கா வீட்டில், சின்னக்கா வீட்டில், அப்புறம் அம்மா அப்பா திவேஷ் குட்டீஸ் எல்லாருமே வராங்க. Wow, beautiful girls. Where is my பெரிய girl? Hey. எல்லா குட்டீஸுமே எங்கள் காரில் வந்துட்டாங்க. தர்ணி பாப்பாவுக்கு புது கார்னா அந்த ஸ்மெல் வந்து செட் ஆகாது. நான் ஈவினிங் மேலே வரேன் அப்படின்னுட்டாங்க. நெக்ஸ்ட் அந்த காருமே கிளம்பிடுச்சு. அப்படி நாங்களுமே கிளம்பிட்டோம். ஆஃப்டர் மேரேஜ் கூட பார்த்தீங்கன்னா ஒரே காரில் தான் போவோம். இந்த பெரிய கார் அதாவது 7 சீட்டர் கிட்ட இருக்கோம்ல அந்த காரில் தான் கோவா, பெங்களூர், கர்நாடகா வரைக்கும் கூட போயிருக்கோம். இடுக்கி உட்காருவோம். அது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் ஃபேமிலியோட போகும்போது. இப்போ எல்லா குட்டீஸுமே வளர்ந்துட்டனால தனித்தனியாக காரில் போகிற மாதிரி இருக்கு. அப்படியே மின் கிட்ட வந்துட்டோமே 2 காரும் ஒன்றா மீட் பண்ணிட்டோம். எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிட்டு பெரியபாளையம் கிட்ட வந்தாச்சு. எப்பவுமே பெரியபாளையம் வந்தோம்னா இந்த கார்னோட டேர்னிங்ல வந்து டீ ஷாப்ல நிற்போம். லாஸ்ட் இயரே இந்த ஷாப் வந்து ஓபன் பண்ணியிருந்தாங்க, கருப்பட்டி காஃபின்னு. அங்க வந்துட்டு எல்லாருமே ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு டீ காஃபிலாம் குடிச்சிட்டு காரை மூவ் பண்ணா நிறைய பேர் பெரியபாளையம் கோயிலுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. பெரியபாளையம் டேர்னிங் வந்துட்டோடமே அம்மன் பாட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு செம்ம வைபா உள்ள என்ட்ரி ஆயாச்சு. உள்ள போயிட்டோடமே ஸ்டார்டிங் கோபுர தரிசனத்தை பார்த்துட்டு ஒரு நல்ல லொக்கேஷனாக பார்த்து காரை பார்க் பண்ணியாச்சு. ஏன் கேட்டிங்கன்னா இன்னைக்கு நாங்கள் வந்த ரீசன் வந்து அம்மா வீட்டில் வருஷம் பெரியபாளையத்தம்மன் கோவிலில் வந்து இந்த கஞ்சி காசி எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அப்படியே வந்துட்டு ஆளுக்கு ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வீட்டிலேருந்து சிலிண்டர் எடுத்துகிட்டு வந்துடுவோம். கேஸ் ஸ்டவ் மட்டும் அங்கே வாங்கிப்போம். நெக்ஸ்ட் வந்து அப்படியே பானைக்கெல்லாம் வந்து குங்கும மஞ்சள்லாம் வச்சுட்டு கஞ்சி காசுற பானையும் சூப்பராக ரெடி பண்ணிட்டு 3 பேரும் சேர்ந்து அடுப்பில் வச்சாச்சு. நெக்ஸ்ட் அம்மாவும் அப்பாவும் வந்து வேப்பஞ்சாலை கொடுக்க போயிருந்தாங்க. என்னோட ஹஸ்பண்ட் குட்டீஸ் எல்லாம் கூட்டிட்டு அப்படியே எங்கள் அத்தையோட ஊர் இதுதான் பெரியபாளையம், அங்கே ஃபுல்லாக சுற்றி காட்டலான்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. இந்த பக்கம் ஒரு ஆள் அந்த பக்கம் ஒரு ஆள் கிளம்பிட்டாங்க. நெக்ஸ்ட் நாங்கள் வந்து கஞ்சி காசை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு பக்கம் அரிசிலாம் வெந்துட்டு இருந்துச்சு, இன்னொரு பக்கம் வந்து பொங்கல் வைக்கணும். ஸோ அதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இங்க பாருங்க, இவ்வளோ பெரிய குண்டாக்கு இவ்வளோண்டு உப்பு போடுறாங்க. எவ்வளோ பெரிய செஃப்பா இருப்பாங்க பாருங்க இவங்க. நெக்ஸ்ட் நல்லபடியாக வந்து அரிசியும் பொங்கிருச்சு, பொங்கல் பானையும் பொங்கிருச்சு. நெக்ஸ்ட் கொஞ்ச நேரம் நான் கிளறிட்டு இருந்தேன். ஏன்னா கீழே வந்து அடி பிடிக்கக்கூடாது, ஸோ கிளறிக்கிட்டே இருக்கணும். இங்கே நாங்கள் செஞ்சு எல்லாமே முடிக்கிறதுக்குள்ள அம்மாவும் அப்புறம் வேப்பஞ்சாலெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. சும்மா பாடு, சவுண்டாக தான் நல்லா இருக்கும். ஓகே, எல்லாரும் சொல்லி வச்சுட்டு போன மாதிரி அம்மா அப்பா வந்துட்டோமே அவங்களுமே கார் எடுத்துட்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் கஞ்செல்லாம் காசிட்டு பொங்கல் வச்சாச்சு, வேப்பஞ்சாலை கொடுத்தாச்சு. அப்படியே 2 காரையும் எடுத்துட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். உள்ள அம்மன் கோவிலில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ எப்பவுமே வந்து இந்த புத்து அம்மன் இருக்காங்கல்ல, இங்கே தான் வந்து ஊற்றுவோம் கஞ்சி காசு. ஃபர்ஸ்ட் சாமிக்கு ஒரு கிளாஸ் வச்சுட்டு பொங்கல்லாம் வச்சு சாமியை சூப்பராக கும்பிட்டுட்டு கஞ்சி ஊற்ற ஸ்டார்ட் பண்ணியாச்சு.
என்னோட ஹஸ்பண்டுக்கு தனியா நின்று ஊத்துறதுக்கு கூட பயந்துட்டே இருந்தாரு, எங்க மேல கீழே ஊத்திடுவோமா அப்படின்னு. ஃபைனலா எல்லாருக்குமே கஞ்சிலாம் கொடுத்ததுக்கு அப்புறம் நாங்க எல்லாருமே ஒரு ஒரு கிளாஸ் குடிச்சிருந்தோம். அர்ஷு நல்லா இருக்கா? சூப்பர் சூப்பர் சார் அம்மாக்கு. பார்க்க இவ்வளோ பெரிய பாத்திரம் மாதிரி இருந்தாலுமே எப்படிதான் காலி ஆகுதுன்னே தெரியாது. ஒரு 20 மினிட்ஸ்ல வந்து ஃபுல்லாக காலி ஆயிடும். நெக்ஸ்ட் அக்கா எல்லாருக்கும் கொஞ்சம் பொங்கல் ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு எல்லாருமே கோயிலுக்கு கிளம்புறதுக்கு சாமிக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு வந்தாச்சு. பாருங்க என்ன பண்றீங்க? சாமிக்கு அபிஷேகம் போயிட்டு இருக்கனால 5:10 கிட்ட வர சொல்லியிருந்தாங்க. அதனால எல்லாரும் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எதுக்கு வெளியே வெயிட் பண்றீங்க, உள்ள ஆஃபீஸ் ரூமுக்கு வாங்கன்னு சொல்லி என்னோட ஹஸ்பண்ட் கூட்டிட்டு வந்துட்டாரு. அங்க வந்து பார்த்தா எல்லாரும் என்னமோ சீர்தட்டெல்லாம் வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி லைனா உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. செம்ம ஃபன்னா இருந்துச்சு. அண்ட் தென் ஃபைனலா பெரியபாளையத்தம்மனை சூப்பரா தரிசனம் பண்ணியிருந்தோம். சாமி பார்த்துட்டு வெளியே ஓம் சக்தி பீடம் இருக்கும், அங்க வரலான்னு பார்த்தா ஃபுல்லா இடமே டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. எல்லாருக்குமே ஷாக் ஆயிடுச்சு, என்னடா இது அப்படின்னு. நெக்ஸ்ட் சக்தி பீடம்ல போய் சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு வருஷமே ஆடி 1க்குலாம் வந்து கஞ்சி காசி ஊத்திடுவோம். இந்த வாட்டி என்னால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அண்ட் தென் வந்து சண்டேலாம் குட்டீஸ் எல்லாருமே வருவாங்கன்னு சொல்லிட்டு ஆடி 1க்கு எப்பவுமே அம்மா புடவை, மஞ்சள், குங்குமம், தாலிக்கயிறுலாம் வச்சு தாம்பூலம் மாதிரி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் பெரியக்கா சின்னக்கா எல்லாருமே தாம்பூலம் எல்லாம் வாங்கியிருந்தாங்க. வீடியோ தான் கவர் பண்ண முடியல. அப்படியே காரை எடுத்துட்டு கிளம்பி சங்கீதா ஹோட்டலுக்கு தான் வந்திருந்தோம். எவ்ரி இயர் இந்த ஹோட்டல்ல தான் சாப்பிடுவோம். இல்லை என்ட்ரி ஆயிட்டுன்னு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிட்டாச்சு. ஜோலாபுரியா ஃபைனலாக பில்லாம் பே பண்ணிட்டு அங்கிருந்து அப்படியே கோயம்பேடு வந்துட்டு சின்னக்கா வீட்டில் விட்டாச்சு. எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு நாங்களுமே வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு தேங்காய் பழம்லாம் வச்சுட்டு அம்மா கொடுத்த புடவெல்லாம் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இந்த vlog அப்படியே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நல்லபடியாக பெரியபாளையத்தம்மனை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. சூப்பரான தரிசனம் கொடுத்துருந்தாங்க. அண்ட் எங்களோட இந்த பெரியபாளையம் ட்ரிப் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம தீபிஸ் vlogsக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.